வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது முக்கிய கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் மேகன் 2.0. என்னடா அது எந்திரன் 2.0 மாதிரி ஒரு படம் நீங்கள் நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஒரு கான்செப்ட் தாங்க. பேட் ரோபோட் வெர்சஸ் குட் ரோபோட்டுங்கிற ஒரு கதை தான். இன்னும் சிம்பிளாக சொல்ல போகணும்னா டெர்மினேட்டர் 2 பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தை அப்படியே வித்தியாசமான ரோபோட்ஸ் ஏஐ ரோபோட்ஸை வச்சு மாடர்ன் டைமில் நடக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. சிம்பிள் அஸ் தட். உங்களுக்கு இந்த மாதிரி ரோபோட் ஏஐ படங்கள்லாம் பிடிக்கும்னா வேணா செக் பண்ணி பாருங்க. நிறைய புது விஷயங்கள் அண்ட் மோஸ்ட்லி ஆக்ஷன் பேக்டான ஒரு மிஷன் பாசிபிள் ஸ்டைல் அதை பற்றின கொடுக்க பார்த்துருக்காங்க. ஆக்ஷன் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும், நிறைய ஃபன்னுமே இருக்குது, காமெடி ஆக்ஷன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கில்லர் ரோபோட் ஆக்ஷன் ஃபன் இந்த காம்போ உங்களுக்கு பிடிக்கும்னா செக் பண்ணுங்கள். அது ஒரு முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் அப்பேரான அந்த ரோபோட்டை சொல்லி ஆகணும். கம்ப்ளீட் சிஜிஐ தான் பண்ணியிருக்காங்க போல. ஆனால் முடிச்ச அளவுக்கு அது ஒரு ப்ராக்டிக்கலில் ரோபோட்டை உருவாக்கினா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக சிஜிஐன்னு சொல்ல முடியல, கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல்னு சொல்ல முடியல. ஒரு வித்தியாசமான ஆத்தென்டிக் ரோபோ எஃபெக்ட்டுங்கிறத அழகாகவே கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் ரொம்ப தத்ரூபமாக மாடர்ன் டைமில் இருக்கக்கூடிய அந்த ரோபோட்டுங்கிற மாதிரி காமிக்காம இது ஒரு ரோபோட் அவ்வளோதான், இதுக்கு ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்து ரோபோட் எப்படி பேசுமோ எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ரெசென்டேஷனை கொடுத்துருக்காங்க. மனுஷங்க வேற ரோபோட் வேறங்கிறத சூப்பராகவே பிரிவுபடுத்தி காமிச்சிருக்காங்க. மேகன் அண்ட் வில்லன் அமிலியா இவங்க ரெண்டு பேருமே ரோபோட்ஸ் தான். ரெண்டு பேருமே பார்த்தோன்னே அவங்க வித்தியாசமாக தான்டா இருக்காங்க, ஹியூமன்ஸ் கிடையாது அப்படிங்கிற தாட்டை அழகாகவே கிரியேட் பண்ணுறாங்க. அந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ரோபோட்ஸ் தான் டெக்னிக்கலாக மொத்த கதையுமே கேரி பண்ணிட்டு போகுது. ஹியூமன் கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் மோர் லைக்லி அவங்க ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் வச்சுருக்காங்களே தவிர்த்து கதையை கேரி பண்ணிட்டு போகிறது மேகன் அண்ட் ஆப்வியஸாக வில்லன் அமிலியா. எனக்கு தெரிஞ்ச அமிலியா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அகைன் டெர்மினேட்டர் 2ல் வர T-1000 மாதிரி அந்த ஒரு கேரக்டர் ஆர்க்கில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மேகன் 1ல் ஒரு சின்ன பொண்ணோட கேர்டேக்கராக வந்த அந்த மேகன் ரோபோட் எப்படி ஒரு கில்லர் ரோபோட்டாக மாறிச்சோ அதுலேருந்து 2 வருஷம் கழித்து இந்த கதை கிக் ஆஃப் ஆகுது. ஆனால் இந்த முறை அந்த கில்லர் ரோபோட்டாக இருந்தது முதல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் ரோபோட்டாக இருக்குது. என்னை தாண்டி இந்த ஃபேமிலியை தொடரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிற்கிறேன். அந்த ரோபோட்டை எதிர்த்து இன்னொரு இந்த மிலிட்ரி பேஸ்டான அதே டெக்னாலஜியை ஃபாலோ பண்ண ஒரு ரோபோட்டை உருவாக்கி வச்சுருக்காங்க. அது இப்போதைக்கு கில்லர் ரோபோட்டாக சுற்ற ஆரம்பிக்குது. ஐ மீன் ஏஐ சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே அது கொண்டுருக்கு. ஸோ தெரியாதனமாக இந்த ஃபேமிலியும் அந்த ரோபோட்டும் ஒரு இடத்துல கிராஸ் ஆக அந்த கில்லர் ரோபோட் கிட்டேருந்து இந்த ஃபேமிலியை மேகன் காப்பாற்றினாலா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. முன்னாடியே சொன்ன அதே டெர்மினேட்டர் கதை தான், பட் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது கம்ப்ளீட்லி ஏஐ பேஸ்டு கதை தாங்க. இப்போ ஏகப்பட்ட ஏஐ படங்கள் வந்துட்டுருக்கேன். அதுலேருந்து இந்த படத்தை ஒரு வித்தியாசத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஏஐனாலே கெட்டது கிடையாது. அதை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம், அது எப்படி நம்ம பார்க்குறோம், எப்படி அது வந்து வளருது, எதை விஷயங்களை பார்த்து அது என்னத்தை கற்றுக்குது, அதை பொறுத்து தான் அதோடைய அந்த மொத்த பிஹேவியருமே அமைஞ்சிருக்கு. டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்க நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிக்கணும். ஏஐக்கு எல்லாமே நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். எல்லா ஏஐயும் கெட்ட கிடையாது, எல்லா ஏஐயும் நல்லதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான நியூட்ரல் பாயிண்ட்டை எடுத்து தான் கதையை சொல்லியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு புது அட்டம்ப்ட் நல்லா சொல்ல முடியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நீங்கள் பார்த்துருந்தாலும் ஏஐ ஜானரில் ஃபார் ஃபியூச்சரில் நடக்கிற கதையை அதை ப்ரெசென்ட் பண்ணாமல் இப்போ மாடர்ன் டைமில் இது நடக்க சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்களை காமிச்சிருக்காங்களே, அதை பாராட்டி ஆகணும். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ், ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏஐயை பேஸ் பண்ணி சில விஷயங்களை மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் மேகனோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. போன படம் ஒரு ஹாரர் வைப்பு கொடுத்துருக்கோம், ஆனால் இந்த படத்தில் ஹாரருங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. ஐ மீன் சில இடங்களில் கொஞ்சம் கொடூரமான சீக்வன்ஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் PG-13 படங்களை பார்க்குற மாதிரி அது நடக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு PG-13 படம் வேறங்க. R-rated கூட கிடையாது, ஹாரரும் இல்லை R-rated இல்லை. ஃபஸ்ட்டு மேகன் படம் எதனால் சக்ஸஸ் ஆச்சோ அந்த 2 ஆப்ஷனுமே இந்த படத்தில் தூக்கிட்டு மோர் லைக்லி இது ஒரு வைடர் ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு படமாகவே மாற்றி அமைச்சிருக்காங்க. அது அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பாக இருந்தாலும் சில பேருக்கு அது பிடிக்க வாய்ப்புகள் அதிகம். போன மேகன் படம் டிக்டாக் கல்ச்சரில் தான் மிக பெருசாக வளர்ந்துச்சு. அதில் வர அந்த டான்ஸு, அதில் வரக்கூடிய அந்த மேகன் படம் சில விஷயங்களை பேஸ் பண்ணி டிக்டாக் கல்ச்சரில் கொஞ்சம் ஃபேமஸான அந்த படம் இப்போதைக்கு இதே டிக்டாக் கல்ச்சரில் ஃபேமஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. அவங்க ரொம்ப ஜெனரிக்கான ஒரு படத்தை இப்போதைக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்வேன். சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். இது ஒரு PG-13 படம், ஹாரர் பெருசாக இல்லை. ஸோ ஆக்ஷன் பேக்டான ஒரு படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வேணா போய் செக் பண்ணலாம். ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு சீக்வன்ஸ் இல்லை, ஆனால் சில முக்கியமான இடத்துல கொடூரமான சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. அது மேபி சில பசங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கலாமே தவிர்த்து பெரிய ஹாரர் எலிமெண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க. கதை கூட ரொம்பவே ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு, ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கதை. மேபி சில பசங்களுக்கு ஏஐ பற்றின ஒரு பேசிக் ஐடியாவை கொடுக்கக்கூடிய ஒரு கதையாக அமையும் நம்புகிறேன். மேகன் அண்ட் கூடவே வர அமிலியா இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் நிறைய முக்கியமான சீக்வன்ஸ் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட்டே போயிருக்கேன். அது மேகன் அந்த ரோபோட்டுக்கு அதிகமான கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரோபோட்டை சுற்றி இருக்க மற்ற எந்த ஒரு லைவ் ஆக்ஷன் ஹியூமன் கேரக்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. அந்த அம்மா ஜெம்மா கேரக்டர் ஓகே, ஃபைனலாக அவங்களை பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக அமைக்கப்பட்டிருக்கோம், அது டீசெண்டாக இருந்துச்சு. பட் அவங்களுக்கு ஏற்படுற அந்த அந்த வில்லனோட மோட்டிவ்னு சொல்லி எதுவுமே அவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் அமையல. படத்தோட கதை மேகன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நகர்ற அந்த சமயத்தில் அந்த முக்கியமான பிளாட்டை புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஹியூமன் கேரக்டர்ஸ்க்கு எழுதப்பட்ட அந்த கதை ரொம்ப வீக்காக எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. மீன் ரொம்ப ஜெனரிக்காக இருந்துச்சு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இட்ஸ் ஓகே, அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அமைச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இங்கே ஃபோக்கஸ் பண்ணது காமெடி அண்ட் ஆக்ஷன். காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா? வெல், சில டைலாக்ஸ் உங்களை சிரிக்க வைக்கிற அளவுக்கு அமைஞ்சிருக்கலாம். நிறைய ஒன்லைனர் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கேட்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பெருசாக சிரிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு காமெடி சீக்வன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ண மாதிரியே தோணல. இதில் அந்த மேகனோட அந்த கேரக்டர், அந்த ஆட்டிடியூட் நல்லா இருந்துச்சு.
மற்றபடி ஹியூமர் இருந்துச்சு அவ்வளோ பக்கமாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. ஆக்ஷன் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. ஐ மீன் லிட்டரலாக செகண்ட் ஹாஃப்லலாம் மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைலே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். நல்லாயிருக்கும். ஆனால் எதுவுமே பெருசாக யூனிக்காக ஃபீல் ஆகுது. மோஸ்ட்லி ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டுங்கிற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் நடுவில் முக்கியமாக இந்த மேகன் வெளில வராத அந்த சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ண ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துருக்கும். அது கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. அதே மாதிரி சில ஆக்ஷன் சீக்வன்ஸில் மேகனால் மற்ற அந்த முக்கியமான எலக்ட்ரானிக் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணியும் சில மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. அது கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு சான்ஸ் இருந்திருக்கு, மிஸ் பண்ணிட்டாங்க தான் நான் சொல்லுவேன். ஆக்ஷன் சில இடங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசென்ட் வாட்ச் தான். ஐ மீன் பெஸ்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். மேகன் உடனே பார்த்துட்டு அதே மாதிரி இருக்கும்னு நினச்சி இந்த படத்துக்குலாம் வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சம். அந்த ஜானர் வேறு, இந்த ஜானர் கம்ப்ளீட்டாக வேறு, மிகப்பெரிய ஒரு ஜானர் ஷிஃப்ட்டு. அப்படி வரும்போது உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சும் என்ன மாதிரி. மற்றபடி ஒரு டீசென்ட் வாட்ச்னு சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸை சொல்லி ஆகணும். பாசிட்டிவ்லேயும் ஆக்ஷன் சொல்லிட்டு நெகட்டிவ் ஆக்ஷன் சொல்லிட்டா நீங்கள் யோசிக்கிறதுன்னு புரியுது. ஆக்ஷன் சில முக்கியமான சீக்வன்ஸ் இன்னோவேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணிதாங்க, அதை பாராட்டணும். பட் நிறைய சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு கிளீஷியவான ஆக்ஷனாக தான் இருந்துச்சு. அதுவும் ஃபைனல் ஃபைட் எல்லாத்துலேயுமே ஜெமா வச்சு ஒரு ஆக்ஷன் வருது, அப்படியே கண்டினியூஸாக அந்த பக்கம் நம்ம மேகன் வச்சு ஒரு ஆக்ஷன் வருது. இதுக்கு நடுவில் ரெண்டு பேருமே சமாளிக்கிற மாதிரி அமேலியோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருதுன்னு சொல்லி நிறைய பேக் டு பேக் ஆக்ஷனை அமைச்சிருக்காங்க. ஆனால் ஜான் விக் வந்து எதுவுமே இன்னோவேட்டிவாக இல்லை. முக்கியமாக ஆக்ஷன் நடக்குதுங்கிறத அவங்க தெளிவாக காட்டவே மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் கட் பண்ணிட்டு இருக்காங்க. தலை வலிக்குதுடா ஐயப்பா. ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒரு கட்டு. ஏன் ஒரு ஆக்ஷன் அப்படியே தெளிவாக காமிச்சானே கேமராவை தூக்கி போட்டு விளையாடி இருக்காங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது எனக்கு என்னமோ ரொம்ப அன்னீஸியாக ஃபீல் ஆச்சு. ஆக்ஷன் படத்தை எடுக்க தெரியாத எடுத்த மாதிரி ஒரு ஃபீலை தான் இங்கே கொடுத்துச்சு. ஸோ இன்னும் பெட்டராகவே ஆக்ஷனை ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்கலாம். சில இன்னோவேட்டிவான சீக்வன்ஸை தாண்டி ஃபைனலாக வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவுமே என் மனசில் ஒட்டவே இல்லை. விருப்பம் தான் கிளப்பி விட்டுச்சு. அண்ட் எமோஷன் பெருசாக எங்கேயுமே சிங்க் ஆகலைங்க. ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு சேடான எண்டிங் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு என்னமோ அது ஒர்க் அவுட்டே அவ்வளோ தான் நான் சொல்லுவேன். மேகன் 1ல் சூப்பராகவே அந்த கேரக்டருக்கான டெவலப்மெண்ட் அந்த பாண்டிங்லாம் நல்லாவே அமைஞ்சிருக்கும். ஆனால் அந்த படத்தில் கேரக்டர் காமெடி பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்க அந்த சமயத்தில் இவ செத்தானா சாவலானே அப்படிங்கிறதா தான் நம்மளுக்கு வருது. மேகனுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண முடியல, கனெக்ட் ஆக முடியல. ஒரு சேட் சாக்ரிஃபைஸ் சீக்வன்ஸ்லாம் வரும்போது என்னடா நடக்க போகுது, சீக்கிரமாக பார்த்தா முடியுண்ணா அப்படிங்கிற தாட்டில் தான் உட்காந்துருப்பீங்க. அண்ட் படத்தோட ரன் டைம் 2 மணி நேரத்துக்குள்ளே இருந்தாலும் நிறைய அடுத்தது சீக்வன்ஸ் உங்களுக்கு வரதை ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியுற அந்த காரணத்தினால ஆல்ரெடி பார்த்த படத்தை திரும்ப உட்காந்து பார்த்துட்டு இருக்கோங்கிற தாட் உங்களுக்கு வரலாம். ஏஐ பேஸ் பண்ணி நிறைய படங்கள் பார்த்தாச்சு. அண்ட் இந்த படத்தோட பிளாட் டெர்மினேட்டர் மாதிரி இருக்க அந்த காரணத்தினால அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி தான் படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்த சீக்வன்ஸ் முத கூட சில பலரை ஈஸியாக கெஸ் பண்ணியிருக்க முடியும். அதனால என்னடா பார்த்த படத்தை பார்த்துட்டு இருக்கோமாங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரலாம். அது படத்தை கொஞ்சம் லேகியாக மாற்றி விட்ருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் எதிர்பார்த்து போனால் ஹாரர் எலிமெண்ட்டுமே இந்த படத்தில் பெருசாக இல்லை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மேகன் படம் நான் தேட்டரில் பார்க்கல, ஓடிடியில் தான் பார்த்தேன். இந்த தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்கறது பதிலாக ஓடிடியிலே பார்த்துருக்கலாமேங்கிற தாட் வந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த படம் ஒரு ஓடிடி கண்டென்ட் படமாக தாங்க தோணுது. நோ இன்னோவேஷன், நோ பேஷன் அட் ஆல். சும்மா எடுக்கணுமே நிறுத்திருக்காங்க போல். ஆல்ரெடி இந்த மேகன் படம் நம்ம ஹிட் ஆகி அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சுல, அந்த பேரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். மேகன் 5 வரைக்கும் எடுக்கிற ஐடியா இருக்கான். எப்படியே நீங்கள் போனீங்கன்னா மேகன் 3 கூட வராது. கொஞ்சம் இன்னோவேஷன் தேவை. அண்ட் எந்த விஷயம் உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சோ அதை மறக்காமல் பேக் டு த ரூட்ஸாக மேகனுக்கு அந்த R-rated ஹாரர் எலிமெண்ட்டை ஆட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா என்ன பெட்டர் ஆகும் நான் சொல்லுவேன். மேகன் சூப்பராக ஒரு படத்தை சீக்குவல் எடுக்கிறேன் ஃப்ரான்சைஸ் ஆக்க போகிறேன்னு சொல்லி இப்போ கெடுத்து விட்டாங்கன்னா நான் சொல்லுவேன். மேகன் பெரிய நாசம் பண்ணிட்டீங்களடா. பார்ப்போம் மேகன் 3 வந்துச்சுன்னா அது நல்லா இருக்கா இல்லையான்னு. பட் ஓவராலாக ஒரு டீசெண்டான வாட்ச் தான். டைம் கிடச்சா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் படம் பார்த்தவங்க அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த படத்துக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க அதே மாதிரி சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை மேம்பட்டு இருந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.